ஜெய்ப்பூரிலிருந்து துபாய்க்கு சென்று கொண்டிருந்த ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் ஏசி செயலிழந்ததால் பயணிகள் 5 மணி நேரத்திற்கு மேலாக அவதிப்பட்டனர். இது தொடர்பாக விமானத்தில் பயணித்த RC சேத்தி என்பவர் பகிர்ந்த காணொலி இணையத்தில் பரவி வருகிறது. அதில் பயணிகள் வியர்வையில் நனைந்து அட்டைகளால் விசிறிக்கொள்வதை காண முடிகிறது. விமானக்குழுவினர் இந்த பிரச்சினையை தீர்க்க முயலவில்லை என்றும் பயணிகளுக்கு எந்த உதவியும் செய்ய முன்வரவில்லை என்றும் அவர்களை தொடர்பு கொள்ளவே முடியவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். காற்றோட்டம் இல்லாமல் முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மூச்சுத் திணறல் ஏற்படும் ஆபத்தை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 270 பேர் உயிரிழந்த அகமதாபாத் ஏர் இண்டியா விமான விபத்துக்கு பிறகு இது இன்னும் பயங்கரமானதாக உணர வைக்கிறது என அந்த பயணி வேதனை தெரிவித்துள்ளார். வானில் பறக்கும்போது விமானத்தில் ஏசி வசதி செயல்படவில்லை என்பது தீவிர பாதுகாப்பு குறைபாடு என்றும் ஏர் இண்டியா தனது விமானங்களில் பயணிகளின் நலனை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். காவல்துறையில் பயன்படுத்தப்படும் உருது மற்றும் பாரசீக சொற்களுக்கு பதிலாக ஹிந்தி சொற்களை பயன்படுத்தும்படி ராஜஸ்தான் அமைச்சர் ஜவஹர் சிங் வேதம் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநருக்கு அமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார். போட்டித் தேர்வு எழுதி காவல்துறையில் சேரும் அதிகாரிகள் உருது மற்றும் பாரசீகத்தை 3வது மொழியாக படிப்பதில்லை என்றும் இதனால் அவர்களுக்கு காவல்துறையில் பயன்படுத்தப்படும் அந்த மொழி சொற்களை புரிந்து கொள்வதில் சிரமம் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். பொதுமக்களும் இந்த விஷயத்தில் சிரமங்களை எதிர்கொள்வதாக அமைச்சர் கூறினார். உருது மற்றும் பாரசீக சொற்களுக்கு மாற்றாக எளிமையான ஹிந்தி சொற்களின் பட்டியலை தயாரிக்க காவல்துறை தலைவரிடம் அமைச்சர் ஜவஹர் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். இஸ்ரேல் ஈரான் மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் இரு நாடுகளிலும் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பு சூழல் குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருவதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் அந்நாட்டில் உள்ள இந்திய மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறுகிறது. சில இடங்களில் உள்ள மாணவர்கள் இந்திய தூதரகத்தின் உதவியுடன் பாதுகாப்பான வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக உதகை, குந்தா, கூடலூர் மற்றும் பந்தலூர் ஆகிய வட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒரு நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி பகுதியில் 24 மணி நேரத்தில் 29 சென்டிமீட்டர் அளவில் அதிகனமழை பதிவாகியுள்ளது. இதேபோன்று கனமழை காரணமாக கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சின்னக்கல்லார் பகுதியில் 18 சென்டிமீட்டரும் சிங்கோனா பகுதியில் 12 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. தொடர் மழை காரணமாக சோலையார் அணையின் நீர்மட்டம் 108 அடியாக உயர்ந்துள்ளது. திருவனந்தபுரம் மாவட்டத்தில் மழை காரணமாக விடுமுறை கேட்டு அம்மாவட்ட ஆட்சியரின் இணைய பக்கத்தில் பதிவுகள் குவிந்தன. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் பல மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் திருவனந்தபுரத்திற்கு விடுமுறை அறிவிக்கப்படாததால் மாவட்ட ஆட்சியர் அனுகுமாரியின் முகநூல் பக்கத்தில் விடுமுறை கேட்டு கோரிக்கைகள் குவிந்தன.